சனக்கியன் ஒரு மேடையிலே ஆக்ரோஷமாக பேசிவிட்டால் சரியா? தமிழர் படை நடந்த தேசம் என்று சொன்ன தமிழர் படை தேசம் நடந்த இந்த தேசத்துல இவர் எங்க இருந்தார்? இவர குடும்பம் எங்க இருந்தது? யாராவது இந்த தமிழர் தேசத்தில் இந்த படை நடத்தியில ஒரு 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 மயிரத்தான விளந்தாருங்க. பாராளுமன்ற குழுத்தலைவர் என்று ஏதோ தமிழீழம் பிடிக்க போன தலைமைத்துவம் மாதிரியும், ஏதோ இந்த பாராளுமன்ற குழு தலைமைத்துவ தலைவர்கள் ஏதோ 10,000 பேருக்கு தலைமை தாங்கி போறது மாதிரியும் காய்ச்சி கொண்டு பெரிய கமாண்டர் மாதிரி காய்ச்சி கொண்டு வந்தான் அசிங்கமானது. இவர்களும் இருப்பது வெறும் 8 பேர். இந்த 8 பேருக்கு ஒரு தலைவன், அவ்வளவுதான். சனக்கியனை இவர்கள் ஒரு பெரும் தலைவராக ஏதோ தமிழம் பிடிக்க வந்து தலைவர் போல சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. இது சனக்கியன் எங்கிருந்து வந்தார்? 2009 முள்ளிவாய்க்காலிலே 1,40,000 பேருக்கு மேல் நாங்கள் கொல்லப்பட்டு எங்களுடைய ரத்தம் காயக்கு முன்னால் 2010 தேர்தலிலே அந்த கொலைகார ராஜபக்ச கூட கூட்டணியில தமிழர்களை ஏமாற்றுவதற்கு இந்த அரசியல் கட்சிகளுக்கு நன்றாக தெரியும். அதுவும் குறிப்பாக தமிழர்கள் கட்சியினுடைய தலைமைகள் என்று சொல்லப்படுகின்ற சதிகாரர்கள் நல்ல வடிவாக இந்த தமிழர்களை ஏமாற்ற தெரியும். அதே போல இந்த கல்வியற்ற சமூகத்துக்கு என்ன கதைக்கணுமோ அதை கதைச்சு அவர்கள் தங்களுடைய வேலைகளை பார்த்துக் கொள்வார். அது ஏன் என்று கேட்டபோது அவர் சொல்றார், அது கட்சி மேலிடத்து ஓடும். இந்த மேலிடம் என்பது இது நான் அந்த போராட்ட காலங்களில் மேலிடம் என்பது அதாவது விடுதலை போராட்டம் நடந்து கொண்ட காலத்துல தலைவர் பிரபாகரனுடைய கட்டளை என்றுதானே சொல்லப்படும். அப்ப இந்த மேலிடத்தோடு 2 பேர் இப்ப சொல்ல வர்றது யாரு? மேலிடம் அந்த பெரிய மேலிடம் யாரு? சுமந்திரனா அல்லது டி.வி.கே. சிவஞானமா? டி.வி.கே. சிவஞானம் ஒரு நாளையும் சொல்ல மாட்டார். அப்ப இந்த கொழும்புல வாழ்றவன் தான் சொல்ல முடியும். பிள்ளையானுக்கும் ஒரு கோஷ்டி வெடி கொடுத்தது, பிள்ளையானுக்கும் கொடி பிடிக்குது, கர்மாவுக்கும் கொடி பிடிக்குது, டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் கொடி பிடிக்குது. அதே போல இப்ப பாலியல் குற்றச்சாட்டில் ஏகப்பட்ட செல்வத்துக்கும் கொடி பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அவர்களுக்கு இந்த கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. கருப்பு கொடி போராட்டத்துல கரிநாள் போராட்டத்துல பார்த்துருக்கீங்க, அதுதான் மக்கள். கிளிநொச்சியில ஊர்வலம் போனார்களே தொடர் சங்கிலியாக, அது மக்கள். யாழ்ப்பாணத்துல போனார்களே, அது மக்கள். இந்த தெருக்கண்ட மூலையிலிருந்து வெடி கொளுத்துறதும் கண்ணதை கட்டி தூக்கி கொண்டு நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம் என்று சொல்றது இது மக்கள் இல்ல, இது காவாலிகள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். தமிழர் சுதந்திர நாளை வடக்கு கிழக்கு தமிழர் தாயகமெங்கும் கரிநாளாக அனுசரித்திருந்தார்கள். இலங்கை தமிழரசு கட்சி கரிநாள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அரசியல் கட்சிகளின் பிரமுகர்களும் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். ஒட்டுமொத்தத்தில் கரிநாளில் மக்கள் தன்னெழுச்சியாக அந்த போராட்டத்தில் தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தினார்கள். தென்னிலங்கை அரசு சார்பில் அவை ஒரு கொண்டாட்டமாக சுதந்திர நாளாக அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த ஒரு நாட்டில் 2 நிகழ்வுகளையும் தமிழ் தலைமைகளின் முடிவுகளையும் எப்படி பார்க்க? அதாவது சிங்கள தேசம் ஐரோப்பியரிடமிருந்து விடுதலை பெற்றது. ஆனால் தமிழர் தேசம் ஐரோப்பியரிடமிருந்து பெற்ற விடுதலையை சிங்கள தேசத்திடம் பறிகொடுத்து விட்டது. ஆகவே தமிழர்களுக்கு இந்த விடுதலை என்பதற்கு எந்த பெருமானமும் கிடையாது. அதனாலதான் கடந்த 76 ஆண்டுகளுக்கு மேலாக 76 தடவைகளும் அதாவது சுதந்திர தின நாளன்றை எதிர்ப்பு தெரிவிக்கிற நாளாக தமிழர்கள் கொண்டாடுகிறார். அதாவது கரிநாளாக, கருப்பு கொடி காட்டுற நாளாக அன்றைய நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழர்கள் விடுதலை அடையவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதான நாளாகத்தான் அந்த அக்டோபர் 4ஆம் தேதி அமைந்திருக்கிறது. இந்த அடிப்படையில இப்போது சிங்கள தேசம் அவர்கள் பூரிப்புடன் அவர்கள் கொண்டாடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு என்ற ஒரு அரசு பௌத்த சிங்களத்திற்கென்று ஒரு அரசு வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் தமிழர்களுக்கென்று ஒரு அரசு அல்ல, தமிழர்களுக்கு ஒரு நிர்வாக அழகு இல்லை. அதாவது 1833ஆம் ஆண்டு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது இலங்கை 2 நிர்வாக பிரிவுகளாக இருந்தது. அதாவது கரையோர சிங்களவர்களை ஒரு தனி அழகாகவும் வடகிழக்கு மாகாணத்தை யாழ்ப்பாண கொமாண்ட்ரி கீழையும் அதாவது ஒல்லாந்தர் ஆட்சி செய்தார்கள். அதுதான் தொடர்ந்து 803ஆம் ஆண்டு வரை இருந்தது. அதாவது ஒல்லாந்தர் 1798 வரை அவர்களுடைய அதிகாரம் அங்கே வடக்கிலையும் தெற்கிலையும் இருக்கிற அதே நேரத்தில் அதாவது பிரித்தானியர் 1798 கைப்பற்றிய பின்னர் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரே நிர்வாகத்தில் இருந்தது. தமிழர் தேசமும் சிங்கள தேசமும் தனியான நிர்வாக பிரிவுகளாக இருந்தது. அது கோட்டை கொமாண்ட்ரிக்கு கீழையும்
இது யாழ்ப்பாண குமரி கீழையும், அதாவது வடகிழக்கு மாகாணம் தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசம் தனியான நிர்வாக அலகின் கீழே உள்ள அந்த வைத்திருந்தார்கள். அவர்கள் மிக சரியான நிர்வாக ஒழுங்கை செய்திருந்தார்கள் என்றுதான் நான் இப்போ இந்த வரலாற்று ஆய்வின் அடிப்படையில் நான் சொல்றேன். அவர் சரியான ஒரு, அதாவது அவர்கள் எங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாலும் இரண்டையும் கலக்கின்ற நகவஞ்ச வேலையை அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் இதனால் ஏற்படுகின்ற செலவுகளை அவர்கள் பார்க்கவில்லை. ஆனால் 833ஆம் ஆண்டு வந்த கோல்புரூக் அமரன் சீர்திருத்தம் என்ன செய்தது என்றால், இந்த 2 பகுதியிலும் உள்ள நிர்வாக அலகுகளினுடைய செலவினங்கள் அதிகமாக இருப்பதனால 2ஐயும் ஒன்றாக்கினால் ஒரு நிர்வாக அலகில கொண்டு வந்தால் அவர்களுக்கு செலவு குறைவாக இருக்கும் என்ற அடிப்படையில முதலாவது கட்டமாக இந்த கோல்புரூக் அமரன் சீர்திருத்தம் கொண்டு வந்த பிற்பாடுதான் தமிழர் தேசம் சிங்கள தேசத்துடன் இணையான ஒரு ஆட்சி நிர்வாகத்துக்கு வந்திருக்கிறது. சிலவேளை இந்த வரலாற்று அறிவியலுக்கூடாக நான் இவ்வாறு சொல்கின்ற போது பலர் இன்னொரு கேள்வி, ஏன் சிங்கள தேசத்தை கீழே தமிழர்கள் இருக்கவில்லை? இருந்தார்கள். யாழ்ப்பாண ராஜ்யம் ஆக 1940 67ஆம் ஆண்டு வரையான 17 வருடங்கள், அதுவும் செண்பக பெருமாள் என்கின்ற ஆட்சியாளர், சிங்கள தேசத்தினுடைய ஆட்சியாளனாகிய செண்பக பெருமாளுடைய ஆட்சியாளர் கீழே தான் இருந்தது. அவர் தான் 6ஆம் பொய்நைவாக என்று பின்னாலே பட்டம் சூட்டி கோட்டை அரசனானார். ஆகவே நீண்ட நெடுங்காலமாக யாழ்ப்பாணமும் யாழ்ப்பாண ராஜ்யமும் அதே நேரத்தில் வன்னி பெருளப்பரப்பும் அம்பாறை வரையான இந்த பற்றுக்களும் தனியான நிர்வாக அலகாகவும் தனியான சுதேச ஆட்சியாளர்கள் கையிலே தான் இருந்தது. ஆகவே இந்த இலங்கை சுதந்திரமடைந்த 48 பிப்ரவரி என்பது தமிழர்களுக்கான சுதந்திரம் அங்கு இல்லை. அதாவது நாங்கள் ஒரு வெற்றி கண்ணுக்கு பலர் அவ்வாறு எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டாக சொல்லிக் கொண்டார்கள். சிங்கள அரசனுடைய பாடத்திட்டத்தை எங்களுடைய மாணவர்கள் கற்பதனால அந்த பாடத்திட்டத்தில் வர சுதந்திர நாளை அது நிர்வாக ரீதியாக ஒரு டிசிப்ளின் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளால எங்களோட அதாவது அந்த கருத்து மண்டலம் உருவாக்கப்பட்டு விட்டது, சுதந்திரம் என்ற சொல். இருப்பினும் இப்போ இருக்கிற தமிழர்கள், நீங்கள் வடக்கிலே ஒரு இலங்கையினுடைய தேசிய கொடியை ஏற்றுகின்ற போதோ தேசிய கீதம் பாடுகின்ற போதோ எழுந்து நிற்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை யாரிடமும் இல்லை. அவ்வாறு அவர்கள் நீங்கள் அநேகமான கூட்டங்களை பார்த்தால் தெரியும், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் இருந்து விட்டு தான் எழும்புவார்கள் என்றால் அவை இந்த மூளைக்கு அது சொல்ல வேணும், சரி இது நடக்குது, நான் எழும்பி நிற்கணும் என்று. இச்சையின்றி செயற்பாடு. அதற்கு முதல் போராட்டம் நடந்த காலத்தில் ஒரு தேசிய கொடி, தமிழருடைய தேசிய கொடி ஏற்றப்பட்டால் அது இச்சையின்றிய செயற்பாடாக நாங்கள் எழுந்து நிற்போம், அது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வரும். ஆனால் இந்த கொடிக்கு மரியாதை கொடுப்பதற்கோ அல்ல அதை ஒரு கௌரவப்படுத்துவதற்கோ தமிழர்களுடைய மனதில் அந்த மனசு இல்லை, அந்த எண்ணம் இல்லை, அது இச்சையின்றி செயற்படாது. ஆகவே இந்த கட்சிகள் தங்களுக்குள் தமிழ் மக்களுக்கு இங்கே ஒன்று சொல்வதும் தெற்கிலே வேறொன்று சொல்வதாம இருக்கிறது. நீங்க தெற்கை பற்றி ஒப்பிட்டு சொல்லுகின்ற போது சொல்றேன், தெற்கிலே வருகின்ற பத்திரிகைகளுடைய ஒரு 4 முக்கியமான பத்திரிகைகளை எடுத்து விடுங்கள், வடக்கிலே வருகின்ற ஒரு 4 பத்திரிகைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய தலையங்கதை முதற்பகுதியை பாருங்கள், ஏதாவது ஒரே விஷயம் இருக்கிறதாண்டால் அப்படி இருக்காது. இங்க வேறையா இருக்கும், அங்க வேறையா இருக்கும், இது அப்படித்தான் இருக்கும். ஆனால் இந்த சதிகார அரசியல் தலைவர்கள் பாருங்கள், சிங்கள தேசத்துக்கு என்ன விருப்பமோ அதையெல்லாம் அங்க போய் செய்வார்கள், இங்க எங்களுக்கு என்ன விருப்பமோ அதையெல்லாம் கத்திக்குளறி மேடையில வீராப்பு பேசுவார்கள். இந்த வீராப்பு தான் இப்போது இந்த கிபிலோயா திட்டம் அறிவிக்கப்பட்ட போது அதற்கு எதிரான போராட்டம் நடத்தி முடித்து போட்டு கரிநாள் என்று கூக்குரலிட்டு கற்கித்து விட்டு இந்த சிங்கங்கள் எல்லாம் ஓடிப்போய் அங்கே அசிங்கங்களாக சிங்களத்தின் கோட்டைக்குள் ஒழித்துக் கொண்டார்கள். இந்த சிங்கங்கள் வரவே இல்லை. ஆனால் இந்த சிங்கங்கள் தங்களுடைய வாள்களையும் எருமைகளையும் வச்சுக்கொண்டு அங்க வரிகுலத்தி கொண்டாடுவ வேலைகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள். அப்ப தமிழர்களை ஏமாற்றுவதற்கு இந்த அரசியல் கட்சிகளுக்கு நன்றாக தெரியும். அதுவும் குறிப்பாக தமிழர்கள் கட்சியினுடைய தலைமைகள் என்று சொல்லப்படுகின்ற சதிகாரர்கள் நல்ல வடிவாக இந்த தமிழர்களை ஏமாற்ற தெரியும். அதே போல இந்த கல்வியற்ற சமூகத்துக்கு என்ன கதைக்கணுமோ அதை கதைச்சு அவர்கள் தங்களுடைய வேலைகளை பார்த்துக் கொள்வார்கள். இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இங்க சிங்கள தேசத்துக்கும் தமிழர் தேசத்துக்கும் இடையிலான இந்த பாரிய இடைவெளியை ஒருபோதும் நிவர்த்தி செய்ய முடியாது. தமிழர்களுக்குரிய தனியான நிர்வாக அலகு கொடுக்கப்படாமல், அதாவது தமிழர்களுடைய தேசிய அபிலாசைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தீர்வு திட்டம் கொடுக்க, தமிழர் பகுதிகளில் குறிப்பாக எல்லா இடங்களிலும் கருப்பு நாள் அனுஷ்டிக்கப்பட்டது, பல இடங்களில் அதுக்கான எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டது தானே. நிச்சயமா
அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். தமிழர்கள் இயல்பாக செய்வார், இந்த கட்சி வேதங்களை மறந்து இயல்பாக அவர்கள் செய்வார்கள். அதான் நான் சொன்னேன், ஒரு கூட்டம், எந்த கூட்டத்திலையும் இலங்கை தேசிய கொடி ஏற்றப்படுகின்ற போது எழும்புவதற்கும் அந்த கீதம் பாடப்படுகின்ற போது எழும்புவதற்கும் ஒரு சின்ன ஒரு இடைவெளியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்கிறேன். ஆகவே கரிநாள் அனுஷ்டிக்கப்பட்டது என்பது உண்மை. அது காலங்காலமாக நடந்து வருகிற விடயம். ஆனாலும் இடைக்கிடை வந்து கொக்கரிக்கின்ற இந்த அரசியல் தலைமைகள் தாங்கள் ஏதோ அறிவித்தது போல பெரிய குற்றலிட்டு அறிவித்து விட்டு அவர்கள் அங்க கூட்டத்துக்கு வர மாட்டார்கள். இது சம்பந்தனையா போய் யாழ்ப்பாணத்தில் சிங்கக்கொடி பிடிச்சு கொண்டு நின்ற விடயத்தை தான் நினைவுபடுத்த வேண்டி இருக்கிறது. ஆகவே இந்த தலைவர்கள், இந்த சதிகார தலைவர்கள், சட்ட பயங்கரவாதிகள், அதை சட்ட வியாக்கணங்களுக்குள்ளால் தமிழர்களை தமிழரசு கட்சியின் வசம் இருக்கக்கூடிய 2 மாநகர சபைகளில் யாழ் மாநகர சபையில் முதல்வரை அந்த விடயத்தில் காணவில்லை. மட்டக்களப்பு மாநகர சபையில் முதல்வர் கொடியேற்றி அதற்குரிய மரியாதையை செலுத்தினார். நிச்சயமாக. ஏனென்றால் இந்த தமிழரசு கட்சிக்குள் இப்ப ஸ்ரீதரனுக்கு எதிரான பிரேரணை கொண்டு வந்து அவரை இந்த நாடாளுமன்ற குழு தலைவரிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். அது ஏன் நீக்கினார்கள் என்றால் தங்களுடைய கட்சியின் கொள்கையாம். அவர்கள் கட்டுக்கோப்பாக இறுக்கி பிடிச்சிருக்கிற கொள்கையாம். இந்த கொள்கையை இன்னும் யாருக்கும் திறந்து காட்ட இல்லை. அது திறந்து காட்ட இல்லாது. செல்வா திறந்து தமிழக கட்சியினுடைய ஸ்தாபகர் எஸ்ஏவி செல்நாயகம் இப்போது நாங்கள் எல்லோரும் திறந்து காட்ட அவர்கள் ஒன்றுமில்லை, பூச்சியம் என்றது தெரிந்து விட்டார். அதே போலத்தான் இவர்களும் கொள்கை பற்று என்று சொல்லி இந்த கட்சிக்குள் இருப்பவர்களை துரத்துவது, தமிழ் மக்கள் சார்பாக பேசக்கூடியவர்களை துரத்துவதை இவர்கள் முக்கிய குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கட்சி அழிவின் பாதையில தான் போய்கொண்டு. அவர்கள் ஸ்ரீதரன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இவர் ராணுவ அதிகாரிகளுக்கு சார்பாக இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை சுமந்திரன் அணி, தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அணி தொடர்ச்சியாக முன்வைக்கின்றது. இது ஒரு சட்ட பயங்கரவாத தாக்குதல் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் ஸ்ரீதரன் அதாவது அரசியலமைப்பு குழுவில் இருக்கிறார். அவருக்கு பதவி வழங்கப்பட்ட போது அதை பற்றி ஒரு விவாதத்திலே நான் சொன்னேன், இது அவருக்கு வைக்கப்பட்ட பொறி என்று அன்று நான் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்போது தெரியவில்லை. அதாவது ஸ்ரீதரனுக்கு வைக்கப்பட்ட பொறிதான் இந்த அரசியலமைப்பு குழுவில் அவரை உறுப்பினராக்கியமை. அரசியலமைப்பு குழுவில் நடக்கின்ற இந்த விடயங்களையும் வெளியிலே பேச முடியாது. அதிலும் குறிப்பாக அந்த அரசியலமைப்பு குழுவினுடைய ஒழுக்க விதிகளின்படி அங்கே மேற்கொள்ளப்படுகின்ற தீர்மானங்களுக்கு அதாவது இரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்படும். அந்த இரகசிய வாக்கெடுப்பில் இவர் அதாவது ஸ்ரீதரன் வாக்களித்தாரா இல்லையா என்பதை அதனுடைய ஒழுக்க பிரகாரம் வெளியில சொல்ல முடியாது. நான் வாக்களித்தேன் அல்ல எதிர்த்து வாக்களித்தேன் வெளியில சொல்ல முடியாது. அவ்வாறு ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடிகள் அவர் பொறிக்கலே அம்பட்டிருக்கார். அப்ப அவர் உண்மையா சிலரும் வாக்குமூலை அளித்திருக்கலாம். அவருக்காக நான் வாக்காளத்து வாங்க வரேன், அவர் வாக்கும் அளித்திருக்கலாம், அளிக்காமலும் விட்டிருக்கலாம். ஆனால் அவரை அவ்வாறு சொல்ல வச்சு அதிலிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை தான் இதுவே தவிர இந்த குழு அதாவது பாராளுமன்ற குழு தலைவர் என்று ஏதோ தமிழீழம் பிடிக்க போற தலைமைத்துவம் மாதிரியும் ஏதோ இந்த பாராளுமன்ற குழு தலைமைத்துவ தலைவர்கள் ஏதோ 10,000 பேருக்கு தலைமை தாங்கி போறது மாதிரியும் காய்ச்சி கொண்டு பெரிய கமாண்டர் மாதிரி காய்ச்சி கொண்டு வந்தான் அசிங்கமானது. இவர்களும் இருப்பது வெறும் 8 பேர். இந்த 8 பேருக்கு ஒரு தலைவன், அவ்வளவுதான். திவாகரன் இதனை கொச்சைப்படுத்துவது போன்று இல்லையா? வடக்கு கிழக்கெங்கும் இப்போது சாணக்கியனுக்கு ஆதரவாக இளையவர் ஒருவருக்கு தமிழரசு கட்சியில் பதவி வழங்கப்பட்டு விட்டது என்றுதானே அவர்கள் அனைவரும் ஆர்ப்பரிக்கின்றார்கள், அதனை கொண்டாடி மகிழ்கிறார்கள் அல்லவா? யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பாறை வரைக்கும் இந்த தமிழர்கள் மத்தியில கொஞ்சம் கூழ் முட்டைகள் இருக்குது, முட்டாள் பயல்கள் இருக்கிறாங்க. அதாவது எங்க போனாலும் கொடி பிடிப்பாங்க, இதுக்கும் கொடி பிடிப்பாங்க. அப்ப இப்படி கொஞ்சம் முட்டாள் கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அதாவது வடமராட்சியில பார்த்தேன், வடமராட்சி அதாவது இலங்கையுடைய தமிழர் பகுதியினுடைய அறிவுடைய கல்வி அறிவு பெற்ற யாழ் மாவட்டத்தினுடைய பிரதேச ரீதியாக வடமராட்சி ஒரு கல்வியில மிக உயர்ந்த ஒரு பகுதி. ஆனால் அங்கேயும் கொஞ்சம் குள்முட்டைகள் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டுல சினிமாக்காரர்களுக்கு பாலூத்தியும் பெனர் வைக்கிறதும் போல இங்க யாழ்ப்பாணத்தில இந்த பெனர் வைக்கிற கொஞ்சம் கூழ்முட்டை கோஷ்டி இருக்கத்தான் செய்யும். அந்த கூழ்முட்டை கோஷ்டி இதை செய்யுது, மிக அசிங்கமானது. ஆனால் இந்த கூழ்முட்டை கோஷ்டியில் ஏன் செய்ய வருது? யாழ்ப்பாணத்துல சும்மா இதையும் செய்ய மாட்டாங்க, சும்மா ஒரு வெடி கொளுத்து ஒரு கொளுத்துவாங்கன்னு நீங்க நினைச்சா அது மிக அபத்தமானது. இது இந்த கட்சியினுடைய இந்த தலைவர்கள் கொடுத்து அனுப்பியதுதான், கொளுத்துங்கொண்டு கொடுத்து அனுப்பியதுதான். கட்சியின் விருப்புக்கு மாறாக செய்ய மாட்டார்கள்.
இளைஞரணி என்று சொல்றார்கள். அவ்வாறு இவ்வாறு கொளுத்துவது இது இவர்களுடைய அஜெண்டா, இவர்களுடைய வேலை திட்டமப்பா. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சணக்கியனை இவர்கள் ஒரு பெருந்தலைவராக ஏதோ தமிழம் பிடிக்க வந்து தலைவர் போல சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. இது சணக்கியன் எங்கிருந்து வந்தார்? 2010 நாங்கள் 2009 முள்ளிவாய்க்காலிலே அவ்வளவு 1,40,000 பேருக்கு மேல் நாங்கள் கொல்லப்பட்டு எங்களுடைய ரத்தம் காயக்கு முன்னால் 2010 தேர்தலிலே அந்த கொலைகார ராஜபக்ச கூட கூட்டணியில வந்து பட்டிருப்பு தொகுதியில தான் தேர்தலில் போட்டியிடுறார். இன்றைக்கு என்னப்பா இவருக்கு தேசியம் வந்தது? எங்க இருந்து வந்தது? இல்ல தேசியம் இல்ல, வாங்கி சாப்பிடுற சாமானா தேசியம் மனதில் வர வேண்டியது, உள்ளத்துல வர வேண்டியது. அப்படி கிடையாது. எல்லாம் அரசியல் நலன்கள். திவாகரன் மட்டக்களப்பு மக்களை கொச்சைப்படுத்துவது போன்று இல்லவா? அதாவது மட்டக்களப்புக்கு கிடைத்திருக்கக்கூடிய உயர் பதவி என்று அங்கு இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அதனை கொண்டாடி மகிழ்கிறார்கள் அல்லவா? ஏன் அவருக்கு கிடைத்ததை பற்றி நீங்களே எப்படி விமர்சிக்கிறீர்கள்? அதாவது இலங்கையை தமிழர் தாயகத்தை சமஸ்கி என்று சொல்லி போட்டு சமஸ்கி இது தமிழர் தாயகம் கொண்டாடப்பட முடியாது என்று சொன்ன செல்வநாயகம் சரியாக 8 வருடங்களுக்குள் தமிழர் தேசத்தை 3 பிரிவாக பிரிப்பதற்கு போனார். பிறகு இன்னும் ஒரு 15 வருஷத்துல திருப்பி டட்லி சேனாயக்கோட கூட்டு சேர்ந்து 7 பிரிவாக பிரிக்க போனார். ஓமண்ட் ஒத்துக்கொண்டார். அப்ப தமிழர் தாயகத்தை 7 பிரிவாக பிரித்த செல்வநாயகத்தை நீங்கள் தந்தை என்று சொல்றீங்க. அப்ப நீங்கள் ஒரு அவ்வளவுக்கு முட்டாள் கூட்டமா இருக்கிறோம், அந்த அளவுக்கு அறிவிட்டு இருக்கிறோம். ஒன்றை பற்றி எதையுமே தெரியாமல் தனிநபர் துதிபாடுவதற்கே திரிவது. இங்க எங்களுக்கு தனிநபர் துதிபாட வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. பரிசுத்தமான உண்மைதான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு என்ன பெற்றுக் கொடுத்தார்கள் என்பதுதான் தேவை. சாணக்கியனால் எங்களுக்கு என்ன பெற்றுக் கொடுக்க முடியும்? அவரே முதலாவது தேர்தல் போட்டியில சொல்றாரு, உங்களுக்கு பந்தும் பொந்தும் வேண்டித்தார் என்று சொல்றாரு. ஒரு நேரம் உங்களுக்கு இதுவே தெரியாமல் கைத்து கொண்டிருக்கிறார்கள். சாணக்கியன் வந்து ஒரு மேடையிலே ஆக்ரோஷமாக பேசிவிட்டால் சரியா? தமிழர் படை நடந்த தேசம் என்று சொன்ன தமிழர் படை தேசம் நடந்த இந்த தேசத்துல இவர் எங்க இருந்தார்? இவர குடும்பம் எங்க இருந்தது? யாராவது இந்த தமிழர் தேசத்தில் இந்த படை நடத்தியில ஒரு மயிரத்தான விழுந்தார்களா? யாராவது பங்கு பெற்றினார்களா? இல்லையே. அப்ப நீங்க இதையுமே செய்யாமல் இப்போது அதாவது பாதுகாப்பற்ற சூழலில் பாதுகாப்பற்று வாழ்ந்தவர்களை பாதுகாப்பான சூழலுக்குள் வாழ்ந்து பாதுகாப்பாக வாழ்ந்துவிட்டு வந்து இப்போது பாதுகாப்பற்று வாழ்ந்தவர்களை கோலைக்குகிறீர்கள், ஆட்சி எடுத்து வருகிறீர்கள். இதானே உண்மை? இங்க கொஞ்சம் முட்டாள் கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அனுரகுமார திசாநாயக்கா போனால் வல்வெட்டுத்துறையில கட்டிப்பிடிக்கிற ஒரு கூட்டம் இருக்குத்தான். அப்ப வல்வெட்டுத்துறை ஆக்கள் எல்லாம் பிள்ளை என்று நாங்கள் சொல்றதா? இல்லையே. அங்கே ஒரு கூட்டம் இருக்கும், ஒரு சுயநலவாத கூட்டம் இருக்கும். இது இயல்பான விஷயம். ரணில் போனாலும் கட்டிப்பிடிக்கும். இனி யாரு அபுகாமி, இனி அடுத்த ஆட்சியாளனாக அபுகாமி வந்தாலும் கட்டிப்பிடிக்கும், சுதுபண்டா வந்தாலும் கட்டிப்பிடிக்கும். மட்டக்களப்பில் தன்னெழுச்சியாக அந்த மக்கள் ஆரவாரங்களையும் தங்களுடைய மகிழ்ச்சிகளையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பில் நீங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? இந்த மட்டக்களப்பில நீங்கள் ஆரவாரம் செய்து சொல்றீர்கள். மட்டக்களப்பில அதாவது சிவம் பாக்கியநாதன் மேயராக இருந்து கொண்டு கொடியை ஏற்றி அங்க கொண்டாடியிருக்கார், சுதந்திர தினம் கொண்டாடியிருக்கார். அது ஏன் என்று கேட்டபோது அவர் சொல்றார், அது கட்சி மேலிடத்து ஓடம். இந்த மேலிடம் என்பது இது நான் அந்த போராட்ட காலங்களில் மேலிடம் என்பது அதாவது விடுதலை போராட்டம் நடந்து கொண்ட காலத்தில் தலைவர் பிரபாகரனுடைய கட்டளை என்றுதானே சொல்லப்படும். அப்ப இந்த மேலிடத்தோடு 2 பேர் இப்ப சொல்ல வர்றது யாரு? மேலிடம் அந்த பெரிய மேலிடம் யாரு? சுமந்திரனா அல்லது டிவி.கே. சிவஞானமா? டிவி.கே. சிவஞானம் ஒரு நாளையும் சொல்ல மாட்டார். அப்ப இந்த கொழும்புல வாழ்றவன் தான் சொல்ல முடியும், யாழ்ப்பாணத்துல வாழ்றவன் சொல்ல மாட்டான். ஆகவே கொழும்புல இருந்து கொண்டு சொல்றாரு, அல்லது கண்டியில வாழ்ந்து கொண்டு கண்டியில வாழ்க்கைப்படப்பட வேண்டியவன் தான் சொல்லி இருக்க வேணும். இந்த 2 பேர் இந்த வரவு ஒன்றும் இல்லை. இப்போது இந்த கட்சியினுடைய தலைவர்கள் இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் பாக்கியநாதனை அதாவது மட்டக்களப்பு மேரை கூட்டத்தை நடத்த சொல்லிவிட்டு அங்கே ஆரவாரம் செய்யறதுக்கு ஒரு அணியை அனுப்பிவிட்டு இங்கே மறுபக்கத்திலே கருப்பு நாளுக்கு ஆட்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். அப்ப இது எவ்வாறு சொல்வது? இந்த 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 நடைமுறை முன்னுக்கு பின்னுக்கு முரணாக இருக்கிறது. அப்ப இது கடந்தெடுத்த அயோக்கியத்தனங்கள வெளிப்பாடாகத்தான நாங்கள் பார்க்கணும். இதையும் ஒரு நிலையில இருந்து சொல்ல வேண்டும். இங்கொன்றும் அங்கொன்றும் சொல்வது என்றது அயோக்கியத்தனம். ஆகவே அம்பாறையிலிருந்து போகிறார்கள் மட்டக்களப்புக்கு சனம் வருது. அந்த சனத்துக்கு பெரிய இடையூறுகள் விளைவிக்கப்படுகிறது. அப்ப அவர்கள் மிக சொன்னா தின்பங்களுக்கு மத்தியில் அந்த சனம் வருது. அதாவது
கருப்பு நாளை கொண்டாடுவதற்காக வருகிறது. நீங்கள் சொன்ன கருப்பு நாளை. ஆனா நீங்க எங்க போயிருந்தீங்கள்? நீங்க ஒழிச்சிருக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் வேற வேளத்திட்டத்துல போய் இருக்கிறீர்கள். ஒரு பக்கம் அரசுக்கு சாமரம் இருக்கிறீர்கள். இதே ஏவிபிஐக்கு எதிராக குரல் கொடுத்த நீங்கள் யாழ்ப்பாணத்துல ஏவிபியை கொண்டு போய் நல்லூர்ல சிவப்பு சட்டை ஒன்று நடக்கிறீர்கள். இது என்ன? இது இந்த தமிழ் சினிமாவில் வர நம்பியார். நீங்கள் இப்போது CVK சிவஞானம் தமிழரசு கட்சியின் துணைத் தலைவர் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். அவர் அரசியல் குழுவிலிருந்து ஸ்ரீதரனை நீக்குவது தொடர்பில் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம், முடிவு எடுக்கவில்லை என்றார். சுமந்திரன் கூறினார் முடிவு எடுத்து விட்டோம் என்று. இவர்கள் இருவரும் சிமு ராசமாணிக்கத்தினுடைய நிகழ்வில் சிராத்த தினத்தில் பட்டுறுப்பிலை வச்சு குறிப்பிட்டார்கள். ஆனால் எல்லோரும் கூறினார்கள் அப்படி என்றால் இன்னும் ஒரு முடிவு இருக்கும் என்று. மறுகணம் பார்த்தால் திங்கட்கிழமையே நீக்கப்பட்டு விட்டார் அறிவிக்கப்படுகிறது. அப்படியே CVK சிவஞானம் முக்கியத்துவம் இழந்து விட்டார் அந்த கட்சிக்குள். நீங்கள் இறுதியாக இலங்கை சென்றிருந்த போது அவருடைய கையை பிடித்து கூட உங்களுடைய நட்பை வெளிப்படுத்தினீர்கள். அந்த புகைப்படங்களும் பார்க்கக்கூடிய இருந்தது. உங்களோட மிகவும் நெருக்கமாக படையக்கூடிய தமிழ் தேசிய அரசியலில் பல விமர்சனங்களை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு மூத்தவர். அவருக்கும் மாவை சேனாதிராஜாவின் நிலை நிகழ்ந்துவிடும். என்னை பொறுத்தளவில் நீங்கள் குறிப்பிட்டது போல அவர் மிக அன்பாக பழகக்கூடியவர், என்னோடு மிக நெருக்கமானவராகவும் இருக்கிறார். என்னை கண்டால் கைலாக கொடுத்து என்னை அவர் வீட்டுக்கு அழைப்பது வழக்கம். அப்படிப்பட்ட நல்ல மனிதர் அவர். அதில் நான் குறை சொல்ல இல்லை. ஆனாலும் நான் அரசியல் முரண்பாடு வருகிற போதுதான், அரசியலுக்காகத்தான் நான் அவரை பற்றி ஏதாவது நான் கருத்துக்களை கூறியிருப்பேன் தவிர தனிப்பட்ட அவரை பற்றி நான் இங்கே கலைக்கு வரவில்லை. ஆனால் சிவஞானம் அவர்களும் இப்போது ஓரம் கட்டுவதற்கான முகாந்திரம் தெரிகிறது. ஏனென்றால் ஒரே கூட்டத்தில் இருவர் கலந்து கொண்டு விட்டு சிவஞானம் அவர்கள் அவர் உண்மையை சொல்றார். அவர் சொல்றார் முடிவு எடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த முடிவு எடுப்பது போல கலைத்து விட்டு எல்லாரையும் அனுப்பிவிட்டு சுமந்திரன் தன்னுடைய முடிவைத்தான் அறிவித்தார். அவர் தன்னுடைய பேட்டியில அவர் இந்த பக்கம் ஒரு பேட்டி, அந்த பக்கம் ஒரு பேட்டி, அந்த பக்கம் பேட்டியில அவர் சொல்றார் நீக்கி விட்டோம். இவர் சொல்றாரு இன்னைக்கு முடிவு எடுக்க போற முடியும். அவ இவருக்கே தெரியாது. அவர் எடுத்து விட்டார். அவர் அந்த முடிவை அவர் சொன்னால் இவர் இன்னும் செய்ய முடியாமல் இருக்கு. இரண்டாவது அந்த செயலாளர், தற்காலிக செயலாளர் அல்லது பதில் செயலாளர் என்று சொல்லப்படுவோர் செயலாளராக தொழிற்படுகிறார். அதாவது தமிழரசு கட்சியினுடைய செயலாளருக்குத்தான் அதிகாரம் மிக்க பதவி. ஆகவே அவர் செயலாளராக இருக்கிறார். ஆகவே இந்த செயலாளர் அறிவித்து விட்டார். அப்ப இங்க சிவஞானம் அவர்களுடைய கருத்து மங்கி போய்விட்டது. ஆனால் இவ்வாறு ஒன்றை அறிவித்து விட்டால் பத்திரிகையாளர் மாநாட்டை கூட்டி பதில் தலைவராக இருக்கிற சிவஞானம் அவர்கள் அறிவித்தார், இன்னும் நடந்திருக்குது, நாங்கள் இன்னும் முடிவு எடுத்திருக்க. ஆனால் அவருக்கு அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை இந்த முறை. ஆகவே ஒரு சந்தர்ப்பத்தை வெட்டுவதிலிருந்து இனி ஒரு படிமுறையாக இவர் கட் பண்ணப்பட்டு இவர் வெளியே போவார். இது நீங்கள் குறிப்பிட்ட, அதாவது மாவி சேனாதிராஜா அவர்களுக்கு நடந்த நிகழ்வாக கூடியிருக்கிறார். இனி கட்சியிலிருந்து மெல்ல மெல்ல வெளியே அழைக்கப்படுவார். என்றால் அவருடைய வயது இன்றைக்கு 87 ஆகிவிட்டது. ஆகவே அவரை எவ்வாறு ஒரு மாதிரி வெளியே அகற்ற பார்ப்பார்கள். ஆனால் நிச்சயமாக அவர் 90 அதாவது ஒரு 100 வயது மட்டும் வாழக்கூடிய தகுதி நிலையிலும் உடல் ஆரோக்கியத்திலும் தான் சிவஞானம் அவர்கள் இருக்கிறார். இல்லை, அவரை பொதுவாக சொல்ல போனார் CVK சிவஞானம் மன வலிமையுடையவர். தமிழ் தேசிய பரப்பில் எல்லா விடயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மன வலிமையுடையவர். விமர்சனங்களை தாண்டி நிச்சயமாக எந்த விமர்சனம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் மனதனை எதுக்குமே பயப்படாது. அவர் எதுக்கும் பயப்பட மாட்டார். எதுக்கும் அவர் சோர்ந்து விழுந்து படுத்து. அப்படியே உங்களுடைய கருத்துப்படி ஒருவேளை சிவஞானம் அவர்கள் பதவி விலகுகிறார் அல்லது பதவியிலிருந்து வெளியேறுகிறார் என்றால் மீண்டும் ஒரு வெற்றிடம் அங்கு வருகின்ற போது அதை எப்படி கட்சி இட்டு நிரப்பு? நீங்கள் இந்த சனவம் நீங்கள் பத்திரிகையாளர் தான் கவலைப்படுறீர்கள். இந்த வெற்றிடம் பெருமாண்டு அது வெற்றிடம் நிரப்பப்பட்டு விட்டதாப்பா. நீங்கள் வெற்றிடம் நிரப்பப்பட்டு விட்டதை நீங்கள் இப்போது வெற்றிடம் இருப்பது போல நீங்கள் கனவு காண்கிறீர்கள். அது வெற்றிடம் நிரப்பப்பட்டு விட்டது. அது ராசமாணிக்கத்தால் நிரப்பப்பட்டு விட்டது. 2 கியூம்களாலும், அதை நான் சொல்வது கியூம் என்பது இந்தியாவுடைய மகாத்மா காந்தி போராட்டம் நடத்த போது ஒரு போராட்டத்துக்கு தலைமை தாங்கினோர் கியூம் என்கின்ற ஒரு பிரித்தானிய உளவாளி. அவர் தான் தலைமை தாங்கினார். அது மகாத்மாவுக்கே தெரியாது. சுதந்திரம் அடைஞ்ச பிறகுதான் அவர் ஒரு உளவாளி என்பது தெரியும். அதே போலத்தான் இங்கே தமிழரசு கட்சியில 2 கியூம்கள் இருக்கிறார்கள். இந்த 2 கியூம்களும் இப்ப தலைவராகவும் செயலாளராகவும் பதில் தலைவராகவும் பதில் செயலாளராகவும் இருக்க போகிறார்கள். ஆனால் நாங்கள் தான் தலைவர் என்று அவர்கள் சொல்வார்கள். சொல்லிட்டு போகட்டும். அது அவர்கள் உடனே சட்ட வியாக்கியானங்கள் கொண்டு வருவார்கள். சட்ட பயங்கரவாதம், இதெல்லாம் சட்ட பயங்கரவாதம். நடைமுறையும் இல்லை, மரபுகளும் இல்லை, வழக்கார்களும் இல்லை, வழக்கங்களும் இல்லை. அது தாங்கள் நினைத்த வாட்டில் அதை கொண்டு செல்வது, இது ஒரு சட்ட பயங்கரவாதம். சட்ட வியாக்கியானங்களுக்கு கூட கொண்டு செல்வது. பிரித்தானியா வருகின்ற CVK சிவஞானம், தனிப்பட்ட விஜயமாக வருகின்ற CVK சிவஞானத்தை நீங்கள் பிரித்தானியாவினுடைய தமிழரசு கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் திவாகரன், அதே போல நீங்கள் முதல் ஒரு உறுப்பினராக இருக்கிறீர்கள். பிரித்தானியா வரும் CVK சிவஞானத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை
புலம்பெயர் ஈழத்தமிழர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பீர்களா அல்லது அவரை சந்திப்பதற்கு உரையாடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா? என்னை பொறுத்தவரை நான் தனிப்பட்ட ரீதியாக அவரை சந்திப்பவர் என்ற அடிப்படையில் அவர் விரும்பினால் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கலாம். அல்லது அவர் விரும்பினால் அந்த சந்திப்புகளை ஏற்பாடு செய்யலாம், அல்லது தன்னிச்சையாக யாராவது சந்திக்க விரும்பினால் அந்த ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்க முடியும் என நான் நம்புகிறேன். மற்றபடி அவர் கட்சியை வளர்த்து செல்வதற்கான நிலைமை இன்னும் தலைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. கட்சி தொடர்ந்து அது ஒரு தேய்மானத்தை நோக்கியே போய்கொண்டிருக்கிறது. ஆகவே அதை மீள நிறுத்துவதற்கு இளம் சிங்கம் என்று சொல்லி கொண்டு ஒரு அசிங்கத்தை கொண்டு வந்து நிறுத்த பார்க்கிறார்கள். அதாவது சிங்களத்தின் மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்த பார்க்கிறார்கள். ஆகவே சிங்களத்தின் மாப்பிள்ளை எங்களுக்கு தலைமை தாங்குவதை தமிழர்கள் எவ்வளவு தூரம் ஏற்பார்களோ தெரியவில்லை. ஆனால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கிறார்கள் என்று வெடிக்கொளுத்துகிறார்கள், இளைஞர்களுக்கு வாய்ப்பு என்கிறார்கள். அவர் மக்கள் என்று சொல்லப்படுவது ஒட்டுமொத்த மக்களும் இல்ல. இந்த மக்கள் என்று சொன்னால் இப்ப தமிழக கட்சிக்கு இப்ப எத்தனை ஆசனம் கிடைச்சிருக்கணும்? 22 ஆசனம் இல்ல வந்திருக்கணும். எத்தனை ஆசனம் கிடைக்குது? 8 தானே இருக்குது. ஒட்டுமொத்த மக்களும் இல்ல, அரைவாசியும் இல்ல, 50% இல்ல, 25% மக்கள். அப்ப 25% மக்களிலும் ஒரு விதமானவர்கள் தான் இந்த ஜால்ரா அடிக்கிற கோஷ்டி இருக்கத்தான் செய்யும். பிள்ளையானுக்கும் ஒரு கோஷ்டி வெடி கொடுத்தது, பிள்ளையானுக்கும் கொடி வெடிக்குது, கர்மாவுக்கும் கொடி வெடிக்குது, டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் கொடி வெடிக்குது. அதே போல இப்ப பாலியல் குற்றச்சாட்டில் ஏகப்பட்ட செல்வத்துக்கும் கொடி வெடிக்கிறது ஒரு கூட்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அது அவர்களுக்கு சகஜம். அதாவது சோரம் போடுவது சகஜம், ஒழுக்க சீர்கேடு சகஜம், அல்லது சுயநலவாதம் சகஜம். இப்படி ஒரு கூட்டம் இருக்கத்தானே செய்யும். அவர்களுக்கு இந்த கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. இதே மக்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடாது. மக்கள் என்பது மக்களை நீங்க எங்க பார்க்கலாம்? கருப்பு கொடி போராட்டத்தில், கரிநாள் போராட்டத்தில் பார்த்துருக்கீங்க, அதுதான் மக்கள். கிளிநொச்சியில ஊர்வலம் போனார்களே தொடர் சங்கிலியாக, அது மக்கள். யாழ்ப்பாணத்துல போனார்களே, அது மக்கள். இந்த தெருக்கண்ட மூலையிலிருந்து வெடி கொளுத்துறதும் பெண்ணரை கட்டி தூக்கி கொண்டு நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம் என்று சொல்றது இது மக்கள் இல்ல, இது காவாளிகள், கைவர்கள். தமிழ் மக்களுடைய தேசிய நலனுக்கு எதிராக செயல்படுற கூட்டம், யாருக்கும் சோரம் போற கூட்டம், இது சோரம் போற கூட்டம். அப்படி இருக்கும். தமிழ் மக்களுடைய நலனுக்கும் யாழ்ப்பாணத்துடைய பண்பாட்டில் இப்படி ஒன்று நடக்கிறது, அப்படி ஒன்று செய்கிறேன்டா இது சீர்கட்ட ஒரு கூட்டம் தானே. யாழ்ப்பாணத்தில் செய்கிறேன் இல்லை, ஆனால் யாழ்ப்பாணத்தில் இன்று செய்கிறார்கள் என்றால் அது சீரழிந்த ஒரு கூட்டம் பெறும். அப்படி பாருங்க, யாழ்ப்பாணம் ஒரு கிடுகுவெளி சமூகம், அது பக்கத்து விட்டு எட்டி பார்க்காம அடக்கி வச்சிருக்க சமூகம். இது தெருவில் நின்று இந்த குமாரம் அடிக்கின்றால் சிவிகே போன்ற தலைவர்கள் இருக்கின்ற போது யாழ்ப்பாணத்தில் எப்படி நடப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்கிறீர்களா? நான் தலைவர்களால் மாத்திரம் மக்கள் கட்டுப்படுவதல்ல, மக்களுக்கென்ற ஒரு மனது இருக்கிறது, அவர்களுக்கென்ற ஒரு சுயமான ஒரு கௌரவம், கொள்கை இருக்கிறது, அவர்கள்ட்ட ஒரு கருத்து மண்டலம் இருக்கிறது, அதுதான் அங்க வெளிப்படும். அப்ப சுயநலவாதம் அதிகரிக்கிற போது இப்படி ஒரு கூட்டம் பெறும். அங்கேயன் இருக்கின்ற போது அங்கேயனோட இருந்த கூட்டம் இப்போது தமிழக கட்சியில நிற்குது. தமிழக கட்சிக்கு இந்த வெடி கொளுத்துது. டாக்டர் சிவானந்தோட கொடி அங்க டாக்டர் சிவானந்தா இல்லை என்றோன்னா அவருடன் இருந்த கூட்டம் இங்க வெடி கொளுத்த வருது. யார் பதவியில இருக்கிறார்களோ, யார் அதிகாரத்தை செலுத்தக்கூடியிருக்கிறார்களோ அங்க போய் ஜால்ரா அடிக்கிற கூட்டம் இருக்கும். நாங்கள் அதையெல்லாம் ஒரு மக்களுடைய கருத்து, அது மக்கள் என்று நாங்கள் அதை சொல்லக்கூடாது, இது ஒரு குழு என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம், அவ்வளவுதான். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு தமிழ் தேசிய அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியினையும் இப்போதைய சூழ்நிலையும் பற்றிய பல முக்கிய விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.